பரம்பொருள் அறக்கட்டளை இனி இயங்காது எனவும் நன்கொடை வழங்க வேண்டாம் எனவும் சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணு அறிவித்திருப்பது பரபரப்பையும் பல்வேறு சந்தேகங்களையும் எழுப்பியுள்ளது. திருப்பூரை தலைமை இடமாக கொண்டு பரம்பொருள் அறக்கட்டளை என்ற பெயரில் ஓர் அமைப்பை நிறுவி மகாவிஷ்ணு என்பவர் நடத்தி வருகிறார். இவர் தனது ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் ஆன்மீக சுற்றுலா மூலம் ஏராளமானவரை தன்னை பின்தொடர்பவர்களாக மாற்றியுள்ளார். இவர் சென்னையில் உள்ள அரசு பள்ளி ஒன்றில் மாற்றுத்திறனாளிகளாக பலர் பிறப்பதற்கு முன்வினை பயன் என்று பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதுடன் பலருடைய எதிர்ப்பையும் பெற்றார். இது குறித்து அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். பின்னர் பிணையில் வந்த அவர் ஒரு மாதத்திற்கு முன்பு திருப்பூரில் உள்ள பரம்பொருள் அறக்கட்டளை மையம் வாடகை இடத்தில் செயல்பட்டு வருவதாகவும் அந்த இடத்தை உரிமையாளர் குறைந்த விலைக்கு தர ஒப்புக்கொண்டு இருப்பதால் அன்பர்கள் நன்கொடைகள் வழங்க வேண்டாம் என கேட்டு காணொலி ஒன்றை வெளியிட்டார். தற்போது அந்த இடத்தை மகாவிஷ்ணு தனது பெயரில் பத்திரம் பதிவு செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பரம்பொருள் அறக்கட்டளை மூடப்படுவதாகவும் இனி யாரும் அறக்கட்டளைக்கு நன்கொடை வழங்க வேண்டாம் எனவும் மகாவிஷ்ணு காணொலி வாயிலாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதுவரை பெறப்பட்ட நன்கொடைகள், குறிப்பிட்ட இடத்தை வாங்குவதற்காக அவர் பெற்ற நன்கொடைகள் ஆகிய விவரங்கள் எதுவும் வெளியிடப்படாத நிலையில் பொதுமக்களை ஏமாற்றி வசூல் செய்த பணத்தை ஏமாற்றுவதற்காக அறக்கட்டளையை மூடினாரா என்று பல சந்தேகங்களை பொதுமக்கள் எழுப்பியுள்ளனர்.